மிளகு சீரகம் அரைச்சி வைக்கிற இந்த கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு கோல்டு காஃபு ஜுரம்னு எது இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிட்டா பறந்து போயிடும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. குட்டி கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சீரகம், ஒரு 6 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சியை தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெந்துட்டு இருக்க கத்திரிக்காவோடு நம்ம சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கத்திரிக்காவோடு சேர்த்து கலக்கும் போது கண்டிப்பாக வீடே அப்படி வாசனை வரும். இப்போ லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு தண்ணி கரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சதோ கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான மிளகு சீரக கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.